கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. நாடு முழுவதும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் சிபிசிஐடி விசாரணையில் அதிர்ச்சி அளிக்கும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து 51 பேர் உயிரிழந்த வழக்கை சிபிசிஐடி போலீசார் விசாரித்து வருகின்றனர். அதில் இதுவரை 7 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அவர்கள் கொடுத்த தகவலின்படி கடந்த 17ஆம் தேதி மாதேஷ் என்ற நபரிடமிருந்து சின்னதுரை மெத்தனால் வாங்கியுள்ளார். அவரிடமிருந்து மெத்தனால் அடங்கிய 60 லிட்டர் கொண்ட 4 டியூபுகள், 30 லிட்டர் கொண்ட 3 டியூபுகள் மற்றும் 100 சிறிய பாக்கெட்டுகள் ஆகியவற்றை கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ் வாங்கியுள்ளார். கோவிந்தராஜுக்கு குடிக்கும் பழக்கம் இல்லை என்பதால் அவரது தம்பி தாமோதரனே எப்போதும் சிறிதளவு குடித்து பார்த்து வாங்கி வந்ததை வாடிக்கையாக கொண்டிருக்கிறார். இந்நிலையில் கடந்த முறை வாங்கும்போது தாமோதரன் குடித்து பார்த்துவிட்டு மெத்தனால் கெட்டுப்போனதாக கூறியிருக்கிறார். அதற்கு சின்னதுரை மெத்தனால் கெட்டுப்போகவில்லை, உயர் ரக சரக்கு என கூறி விற்பனை செய்யுங்கள், பார்த்துக் கொள்ளலாம் என கூறி கோவிந்தராஜிடம் விற்பனை செய்துள்ளார். எப்போதும் முழு பணத்தையும் பெற்றுக்கொண்ட பிறகே சின்னதுரை மெத்தனாலை விற்று வந்த நிலையில் 17ஆம் தேதி கெட்டுப்போன மெத்தனாலை விற்கும்போது முன்பணம் மட்டுமே பெற்றுள்ளதும் தெரியவந்துள்ளது. முன்னதாக சின்னதுரை மெத்தனாலை மாதேஷ் என்பவரிடமிருந்து பெற்றதும் மாதேஷ் ஆந்திராவில் உள்ள கெமிக்கல் நிறுவனங்களிடமிருந்து மெத்தனாலை வாங்கி வந்ததும் தெரியவந்துள்ளது. இந்த வழக்கில் இதுவரை கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜின் மனைவி விஜயா, கோவிந்தராஜின் சகோதரர் தாமோதரன், இவர்களுக்கு மெத்தனால் விற்பனை செய்த சின்னதுரை, அவருக்கு மெத்தனால் விற்பனை செய்த மாதேஷ் மற்றும் சின்னதுரை நண்பர்களான ஜோசப் ராஜா, மதன்குமார் ஆகிய 7 நபர்களை சிபிசிஐடி போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கில் மாதேஷ் ஆந்திராவில் எந்த நிறுவனத்திடமிருந்து மெத்தனாலை வாங்கியுள்ளார் என்பது குறித்து சிபிசிஐடி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதேவேளையில் கண்ணுக்குட்டி என்கிற கோவிந்தராஜ், தாமோதரன், விஜயா ஆகிய 3 நபர்களை போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ஜூலை மாதம் 5ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைத்துள்ளனர்.